உண்மையிலேயே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியாரோட படத்திறப்பு அப்படின்றது சாத்தியம் தானா? நீங்க பிரான்ஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இதை பற்றிய விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேம்? கண்டிப்பா இல்ல. 2வது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெரியாருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. அதனுடைய காரணத்துக்காக அவங்க உலகமயமாதல் பெரியார் பார்க்ல வச்சு இங்க சுயமரியாதை திருமணம் நடக்கும், சாதி மறுப்பு திருமணம் நடக்கும், பதிவு திருமணம் நடக்கும். ஆனா பார்க்ல வச்சு திருமணம் பண்றதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா பெரியாருக்கு ஒரு கொள்கை இருக்கு, பெரியாரியத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு. கொலியில எனக்கு பிரான்ஸுக்கு வருது. அப்ப அது வரும்பொழுது அதெல்லாம் நம்ம வச்சு அந்த பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட நம்ம கொடுத்து இதெல்லாம் விவாதம் பண்ணும் பொழுது அப்புறம் எனக்கே ஒரு ஆர்வம் அது என்ன யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற இதெல்லாம் நம்ம தகவலாம் பார்க்கும் பொழுது நான் யுனெஸ்கோ பெண்கள் அமைப்புக்குள்ள இருக்கேன். அதை திமுகவே மறுக்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப லண்டன்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய இலங்கை தமிழர்கள் இருக்காங்க. அவங்க தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு கருப்பு கொடி ஏந்தலாம் அல்லது நிகழ்வு இடத்துல குரல் எழுப்பலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதையெல்லாம் உடனடியாக செல்போன்ல படம் எடுக்கப்பட்டு சமூக ஊடகங்களை பரப்புனாக்கா. அடுத்ததா பெரியார் படத்திறப்பு விழா அப்படின்றத தாண்டி முதல்ல இவர் போகும்பொழுது முதலீடுகளை ஈர்க்க போறேன், அதுவும் வெளிநாட்டு முதலீடுகளை தமிழகத்திற்கு அதிக அளவுல ஈர்க்க போறேன் அப்படின்றதுக்காக தான் போனாரு. இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்ச அடிப்படையில் நான் சொல்றேன், ஒரு வெளிநாட்டு முதலீடு செய்தாக்கா அதுக்கான திட்டங்கள் வரைவுகள் ஒரு அரசு எப்படி இருக்குதோ அது என்ன திட்டத்தை செயல்படுத்திருக்கோ அதை பகிரங்கப்படுத்துவது பிரான்ஸ்ல இருக்கிற அரசோட தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட ஐரோப்பிய மனித உரிமை செயற்பாட்டாளர் பிரான்ஸ் தமிழச்சி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழக முதல்வரின் வெளிநாட்டு பயணம், அதுவும் குறிப்பா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியாருடைய படத்தை திறந்து வைத்ததை திராவிட கழகமும் சரி திமுகவினரும் தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியாரோட படத்திறப்பு அப்படின்றது சாத்தியம் தானா? நீங்க பிரான்ஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இதை பற்றிய விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேம்? கண்டிப்பா இல்ல. 2வது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெரியாருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. அதனுடைய காரணத்துக்காக அவங்க உலகமயமாதல் பெரியாருடைய போட்டோவை நீங்க ஒரு நியூசிலாண்டுலயோ ஒரு ஜெர்மன்லயோ வேற எந்த இடத்துல போய் வச்சாலும் அந்த நாட்டுக்கே அது புகழடைஞ்ச மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற முற்படுற அரசியலை செய்து அதன் மூலமா கேலிக்குரியதாக பெரியாருடைய பிம்பத்தை இவர்களே கேலிக்கு உள்ளாக்குறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப உலகம் முழுதும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகமா இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்களுக்கு வெளிநாட்டுல தமிழர்களுடைய வாழ்வியல் முறையோ அல்லது இங்க இருக்கிற அரசியல் நிலவரம் குறித்து தெரியாது. அதே சமயம் இங்க இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்கள், புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அல்லது இந்தியாவில இருந்து வர தமிழர்கள் அவங்க வேலைக்கு தன்னுடைய வேலை, வீடு, கலை நிகழ்வுகள் அல்லது ஃபேமிலியோட நம்ம ஒரு குடும்ப ஒரு இறுக்கமான ஒரு கட்டமைப்புல இருப்பாங்க. நான் பெரும்பான்மையான பொலிட்டிக்ல கலந்தது கிடையாது. ஆனா நான்லாம் கிட்டத்தட்ட என்னுடைய தாத்தா அப்பா நானு ஒரு கிட்டத்தட்ட 180 வருடங்களாக பிரான்ஸ்ல இருக்கிற நபர்கள். நான் பிரான்ஸ்ல பிறந்து வளர்ந்ததால எங்களுக்கு பிரெஞ்சு பொலிட்டிக் ரீதியாக நாங்க நிறைய இடங்கள்ல நாங்க பயணிக்கிற இதுவும் நான் அந்த அமைப்புகள் ரீதியாக உள்ள இருக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில மனித உரிமை அமைப்பு மீட்டிங்லாம் சில முறை லண்டன்லயும் நடந்திருக்கு. யூரோப்ல இருக்கிற மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் எல்லாம் நாங்க போய் கலந்துப்பாங்க. அப்புறம் ஜெனீவாவில் நடக்கும், ஜெர்மன்ல போவாங்க, பிரான்ஸ்ல வருவாங்க. பிரான்ஸ்ல ஃபாண்டன்ப்ளோன்ற ஒரு இடம் இருக்கு, அங்க லண்டன்ல இருக்கிறவங்க கலந்துக்குவாங்க. அப்ப ஒரு யுனெஸ்கோ இடத்துல எப்படி ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கும், நிறைய பிரிவுகள் இருக்கும், எந்தெந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு பிரைவேட் நிகழ்ச்சிகளை நடத்த முடியும்ன்ற ஒரு விதிமுறைகள் இருக்கு. அதை தாண்டி நீங்க உள்ள நுழைய முடியாது. இப்ப உதாரணத்துக்கு திராவிட கழகம் பெரியார் திடல் எடுத்துங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு திடல்ல ஒரு அரங்கம் இருக்கு. அந்த அரங்கத்துல என்ன நிகழ்ச்சி வேணாலும் நடத்தலாம், அனுமதி இருக்கு. ஆனா என்ன மாதிரியான நிகழ்ச்சின்னு அவங்க இது இப்ப உதாரணத்துக்கு RSSக்கு இந்த பார்ப்பன பரப்புரை செய்வதற்கு,
மூட நம்பிக்கை கருத்தியல்கள் சார்ந்த நிகழ்வுகள் வந்து நடத்துறதுக்குலாம் அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. பார்க்ல வச்சு இங்க அது சுயமரியாதை திருமணம் நடக்கும், சாதி மறுப்பு திருமணம் நடக்கும், பதிவு திருமணம் நடக்கும். ஆனா பார்க்ல வச்சு திருமணம் பண்றதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா பெரியாருக்கு ஒரு கொள்கை இருக்கு, பெரியாரியத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு, அதை அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. அது கொள்கை சார்ந்தது. இது வந்து கல்வி நிறுவனங்கள், கல்வி பெரும் நிறுவனங்கள் சார்ந்தது. இது வந்து கல்வி விதிமுறைகள், அது வந்து ரொம்ப ரொம்ப கடினமானதாக இருக்கும். இங்க இந்தியாவுல சில நாட்டுல சில இடங்கள்ல சமரசம் எல்லாம் நடக்கிற நிகழ்வுலாம் இங்க நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படியான ஒரு இடத்துல முதல் முறையாக ட்விட்டர்ல தான் வந்து எம்.கே. ஸ்டாலின் வந்து அறிவிக்கிறார். என்ன சொல்றாருனாக்கா, நான் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பெரியாருடைய புகைப்படத்தை திறந்து வைக்க போறேன் அப்படின்னு மொட்டையாக சொல்றேன். அது அங்க பெரியாருடைய படத்தை வந்து வெளியிட போறோன்றதுக்கு வந்து ஆக்ஸ்போர்ட் நிறுவனம் வந்து பொறுப்பேற்றுச்சா, அது அந்த நிகழ்வுல வந்து கலந்துக்க போறவங்க யாருன்னு எந்த தகவலும் வந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ட்விட்டர்லயும் அறிவிக்கல. இது வரைக்கும் அந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சவர்கள் யாருன்னு பத்திரிகை செய்தி கூட இது வரைக்கும் வரல. ஆனா நாம் அந்த தகவலை எடுத்துட்டோம். திமுகவை சார்ந்தவர்கள் தான் வந்து லண்டன்ல ஒரு திமுகவுல 2 கோஷ்டி இருக்கு. அந்த ஒரு கோஷ்டி வந்து ஒரு அந்த நிகழ்வை வந்து எடுக்கிறதுக்காக வாடகை 2 நாள் வாடகை கொடுத்து அந்த இடத்த வந்து எடுத்திருக்காங்க. 2500 பவுண்ட், 2.5 லட்சம் இந்திய மதிப்புக்கு 2 நாள் நிகழ்வு, உணவு எல்லாமே இலவசம். அதுலயும் வந்து யாரு உள்ள வரணும்ன்றத வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. எதுக்காக அது ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னாக்கா, 2 வருடங்களுக்கு முன்பு விசிக தலைவர் திருமாவளவன் லண்டனுக்கு வரும்போது ஒரு கலவரம் வந்தது. இப்ப மிக சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் லண்டன்ல ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்றாங்க. அங்க வந்து பெரியாரியம் குறித்து ஒரு விவாதம் உருவாகும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேற்பட்டவர்கள் உள்ள நுழைஞ்சி நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க ஒரு சலசலப்பு சர்ச்சை உருவாகுது. அதுக்கு செல்போன் வழியாக படம் எடுத்து சமூக ஊடகங்களை பரப்பிடுறாங்க. அது ஏன்னா ஒரு பத்திரிகை செய்தினா கூட திமுக கட்டுப்பாட்டுல இருக்கு, அதை கட்டுப்படுத்த முடியும். இப்ப இந்த மாதிரி நிகழ்வுக்குள்ள போய் அங்க இருக்கிற இப்ப பாத்தீங்கன்னாக்கா உலக தமிழர்கள் பெரும்பான்மையாக இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் தேசிய ஆதரவாளர்களா இருக்காங்க. பெரும்பான்மையாக திராவிட அரசியலுக்கு எதிராக நிலைப்பாடு கொண்டவர்கள். அதுவும் இல்லாம ஈழத்துல வந்து யுத்தம் நடந்த பிறகு பெரும்பான்மைய தமிழர்களுக்கு திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்கு. அதை திமுகவே வந்து மறுக்காது. அப்படி இருக்கும் பொழுது இப்ப லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய இலங்கை தமிழர்கள் இருக்காங்க. அவங்க தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு கருப்பு கொடி ஏந்தலாம், அல்லது நிகழ்வு இடத்துல வந்து குரல் எழுப்பலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதையெல்லாம் உடனடியாக செல்போன்ல படம் எடுக்கப்பட்டு சமூக ஊடகங்களை பரப்புனாக்கா ஸ்டாலினுடைய நிலைப்பாடு என்னவாகும்? அதனால வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, தங்களுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் அது உள்ள போற மாதிரியான ஒரு நிகழ்வு. அதுல கூட பாத்தீங்கன்னாக்கா 200 பேருக்கு மேற்பட்டவர்கள் கிடையாது. அதுவும் ஒரு மிக சிறிய ஒரு இடம். இப்ப வந்து இதையெல்லாம் நான் பேச முற்படுறதால பெரியாரை இழிவுபடுத்துவதற்காகவோ சிறுமைப்படுத்துவதற்காகவோ இந்த நிகழ்வுக்காகவோ வேற எந்த ஒரு உள்காரணங்களோட இதை சொல்ல முற்படல. இவர்கள் ஏன் பெரியாரை இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சமூக ஊடகங்களை கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலாக ஆக்ஸ்போர்ட்ல பெரியார் படங்கள் வெளியிடப்படுதாம், உலகமயமாகிறார் பெரியார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய திராவிட கழகத்தை சார்ந்த தோழர்கள் தலைவர்கள் எல்லாருமே அதை வந்து மிகைப்படுத்தி பேசுறாங்க. ஒரு செய்தியை மக்கள் கிட்ட செய்தியா கொடுக்கணும், மிகைப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக கொடுக்குறாங்கன்னா அதோடைய உள்நோக்கம் என்னன்னு நம்ம ஆராயணும். இந்த அடிப்படையில மட்டும்தான் நம்ம இந்த விவாதத்தை வந்து நடத்த போறோம், அதை குறித்து நம்ம பேச போறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆதரவு நிலைப்பாட்டு எல்லாரும் உலகமயம் பெரியார் கொண்டாடுறாங்கன்னு சொல்றீங்க, சிலவங்க வந்து எதிர்ப்பு தான் நீங்க சொல்றீங்க. நான் வந்து அந்த அந்த பல்கலைக்கழகத்துக்கு உள்ள நாங்க போயிருக்கோம், நாங்க பார்த்திருக்கோம். அந்த நிறுவனத்துக்கு மேற்கொண்டு இன்னும் கல்லூரிகள் 40 கல்லூரிகள் இருக்கு. அந்த கல்லூரியில ஒரு கல்லூரி நிறுவனத்துல நாங்க ஒரு நிகழ்வுல நாங்க கலந்துருக்கோம். 2002 அந்த நிகழ்வு நடந்த அடிப்படையில எனக்கு அது சார்ந்த விவரங்கள் பெரும்பான்மையான முழு நிறுவனம் கூட எங்களுக்கு தெரியும். அதை எப்படி வந்து அந்த அரசியல் ரீதியாக அவங்க அது உள்ள அனுமதிக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கும் பொழுது இப்படி ஒரு நிகழ்வு நாங்க நடத்துறதுக்கு, ஒரு பொலிட்டிக்கலான நிகழ்வு நடத்துறதுக்கு தான் அந்த அனுமதி கேட்டு அங்க வாங்கியிருக்காங்க.
அப்போ நான் ஆரம்பத்திலேயே நான் வந்து எம்.கே. ஸ்டாலினுக்கு டேக் பண்ணி ட்விட்டர்ல கூட நீங்க சில கேள்விகள் நான் ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கேன். நீங்க கூட பார்க்கலாம். மிக தெளிவாக நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தமிழக மக்கள் கிட்ட நீங்க சரியான தகவலை கொடுக்கணும். இந்த பல்கலைக்கழக நிறுவனம், கல்வி நிறுவனம் பெரியார் படத்தை வெளியிடல. இங்க ஒரு ஹால் வாடகைக்கு எடுக்கப்பட்டு அங்க வந்து ஒரு பெரியார் படம் திறக்கிறதுக்கு அனுமதி உண்டு. நீங்க ஒரு வாடகைக்கு எடுத்த ஒரு இடத்துல நீங்க வந்து கல்வி சார்ந்ததோ அரசியல் சார்ந்ததோ எது வேணாலும் பேசலாம். பேசிட்டு அதை முடிச்சுட்டு நீங்க சாவி அவங்க கிட்ட கொடுக்கும் பொழுது பெரியார் படத்தை அங்க விட்டுட்டு போக கூடாது. பெரியார் படத்தை நீங்க எடுத்துட்டு போகணும். அப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒரு படத்தை தூக்கிட்டு வந்து லண்டன்ல வச்சு நீ வெளியிட்டுட்டு அதே பெரியார் படத்தை தூக்கிட்டு போறதுக்கு அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த தகவல் தெரியாது இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கனாக்கா, ஓ பெரியார் படத்தை வந்து வெளியிட்டாக்கா அது அங்கேயே இருக்கும் போல, அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு நினைவு இதுவா வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தானே இருக்கும். ரெண்டாவது இவங்க எப்படி என்ன பண்றாங்கன்னா அதை ப்ரமோட் பண்றாங்க. உலகமயமாகும் பெரியார். இது என் சொந்த அனுபவத்தில் நான் ஒரு விஷயம் நான் பகிர்ந்துக்கிறது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். 2007 இறுதி வாக்குல பெரியார் விழிப்புணர்வு இயக்கம் ஐரோப்பான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நான் பிரான்ஸ்ல உருவாக்குறதுக்கான முயற்சி எடுத்தேன். அது வந்து நான் பதிவு செய்யணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற 3 அமைப்புகள் அரசாங்கம் வந்து பதிவு செய்யப்படாதது. அப்ப எனக்கு வந்து அது பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கான முயற்சி எடுத்தேன். அப்ப திராவிட கழக தலைவர் கி. வீரமணி கிட்ட நான் அது குறித்து சில ஆவணங்கள் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு யுனெஸ்கோ தெற்காசிய சாக்ரட்டிஸ் யுனெஸ்கோ பட்டம் கொடுத்ததெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆவணத்தெல்லாம் கொடுத்தாரு, அனுப்புனார். கொலியில வந்து எனக்கு பிரான்ஸுக்கு வருது. அப்போ அது வரும்பொழுது அதெல்லாம் நம்ம வச்சு அந்த பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட நம்ம கொடுத்து இதெல்லாம் வந்து விவாதம் பண்ணும் பொழுது அப்புறம் எனக்கே ஒரு ஆர்வம் வந்தது. என்ன யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற இதெல்லாம் நம்ம தகவல்லாம் பார்க்கும் பொழுது நான் வந்து யுனெஸ்கோ பெண்கள் அமைப்புக்குள்ள இருக்கேன். அப்ப வந்து யுனெஸ்கோல இருக்கிற அந்த குழுக்கள் இருக்கிற எங்களுக்குள்ள கான்டாக்ட்லாம் இருக்கு இல்லையா, நம்ம அவங்க கிட்ட வந்து பேசும் பொழுது பெரியாருக்கு வந்து எந்த தேதியில எந்த காலகட்டத்துல யுனெஸ்கோ விருது கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்கிட்ட வந்து சொன்ன விஷயம் அப்படியானா எந்த விருதும் கொடுக்கப்படல, யுனெஸ்கோ மூலியமாக யுனெஸ்கோ அங்கீகாரத்துல எந்த இதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நான் வந்து அந்த விருது கொடுக்கிற பெரியார் வாங்குறாரு. அந்த போட்டோ ஒண்ணு இருக்கு, நாங்க பார்த்திருக்கோம். விடுதலையில வெளியிட்டு இருக்காங்க. கருணாநிதி பக்கத்துல நிப்பார், பெரியார் வந்து அந்த விருதை வாங்குறாங்க. அப்போ ஏன் இப்படியான தவறான தகவல்கள் வரலாற்று ஆவணங்கள்ல பதிவேற்றப்படுது? இது ரொம்ப தவறான அணுகுமுறை இல்லையா? பெரியார் வந்து எனக்கு யுனெஸ்கோ பரிசு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கல. ஆனா பெரியாரை வைத்து அரசு செய்வதற்கு ஒரு கும்பல் இருக்காங்கன்னா அந்த கும்பல் யாருன்னா திமுகவுக்கு அந்த பெரியார் தேவை. பெரியாரை வந்து இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்வார். நாங்க வந்து பெரியாரை பிரிந்து திமுகவை உருவாக்கினாலும் எங்களுக்கு கொள்கை தலைவர் எப்பொழுதுமே பெரியார் மட்டுமே அப்படின்னு சொல்லுவார் அண்ணா. அண்ணாவின் தொடர்ச்சியாக கருணாநிதியும் அதுதான் சொல்வார். இன்றளவுக்கும் திமுகவின் கொள்கை தலைவர் பெரியார். ஆனா திமுகவின் கொள்கை தலைவர் பெரியாருனாக்கா திமுகவுடைய கொள்கை என்ன? நீ வந்து அரசியலுக்கு வந்திருக்க, ஓட்டு அரசியல்கிட்ட நீ சமரசமாகிற நிலைப்பாட்டுல இருந்து கிட்டத்தட்ட உன்னுடைய 50 வருடத்துக்கு மேற்பட்ட தேர்தலை வந்து நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம். சாதி ஓட்டு அரசியல் கிட்ட சாதி வேட்பாளர்கிட்ட சமரசம் செய்வது, எந்த பெரும்பான்மையான இடத்துல அவங்க சுயசாதி வேட்பாளர்களை வைத்து முன்னிறுத்தி அதன் மூலியமாக ஓட்டுக்களை வந்து தங்களுடைய கட்சிகளுக்கு திருப்புவது எப்படின்னு இப்படி செயல்படுற ஒரு திமுக கட்சி எப்படி ஒரு பெரியாரிய கொள்கையை வந்து உள்வாங்க முடியுது, அதால செயல்படுத்த முடியும்? பெரியார் தெளிவா சொல்றார், என்னுடைய முதல் கொள்கை, என்னுடைய திராவிட கழகத்தின் முதல் கொள்கை சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்புன்ற கொள்கை பெரியார் கிட்ட இருக்கு. அதுக்கு மாற்றான ஒரு கருத்துல தான் நீங்க இது வரைக்கும் அரசியல் பண்ணிச்சீங்க. இன்று நடக்கிற தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல நீங்க என்ன பண்ணீங்க? அப்போ எல்லா வகையிலும் சாதியத்தை வந்து நீங்க நுணுக்கமாக கையாளுறது நவீனப்படுத்திருக்கீங்க. இப்போ ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு பார்க்கும் பொழுது கொளத்திருமணி, திராவிட விடுதலை கழக தலைவர் கொளத்திருமணி ஒரு தகவல் வந்து பதிவு செய்யறாரு. என்ன சொல்றாருனாக்கா, ஆணவ படுகொலைக்கு எதிராக வன்கொடுமை தடுப்பு சட்டம் வைக்கிறதுக்கு உருவாக்குறதுக்கு
திமுக ரொம்ப தயங்கத்துக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல இருக்கிற அமைச்சர்கள் சாதியவாதிகளாக இருக்காங்க. அதனால வந்து மு.க. ஸ்டாலினாலே அந்த திட்டத்தை வந்து அந்த சட்ட அணுகுமுறையை வந்து நடைமுறைப்படுத்த முடியல அப்படின்னு. அப்போ அதுக்குள்ள சாதியம் இன்னும் இருக்குல்ல, அந்த சாதியம் கொண்ட திமுகவை தான் இன்னமும் பெரியார் இயக்கங்கள் ஆதரிச்சிட்டு இருக்கு. இதையெல்லாம் இன்று சமகாலத்துல வந்து இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வருங்காலத்துல நிறைய விவாதத்துக்கு உள்ளாகும். அப்ப திராவிடம் ஆட்டங்காண ஆரம்பிச்சிருக்க காரணம் என்னன்னா, இப்ப தமிழ் தேசியத்துக்கு ஒரு உயிர்ப்பு வருது. அவர்கள் நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க. பெரியார் மீது விமர்சனம் வைக்கிறாங்க. பெரியார் மீதான விமர்சனத்தை பெரியார் இயக்கங்கள் எப்படி அணுகுதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ தத்துவத்தின் மூலியமாகத்தான் நம்ம வந்து விவாதத்துக்கு உட்படுத்த முடியும். இப்ப ஒருவர் வந்து சாரங்கபாணின்னு ஒருத்தவர் பெரியார் 4 ஆண்கள் வந்து 4 ஆசை நகைகளை வைத்துக் கொள்ளும் பொழுது பெண்களும் 4 ஆசை நாய்களை வைத்துக் கொள்ள முன் வர வேண்டும், அப்போதுதான் நிலைமை சரிபட்டு போகும்னு சொல்லி ஒரு பேசுறது இருக்கு. பேசுற எந்த வருஷத்துல பேசுறா 1931 பேசிருக்காரு. அதுக்கான ஆவணத்தை நம்மளால எடுத்து கொடுக்க முடியும். ஆனா அப்படி ஒரு கருத்தை ஒரு முன்வைக்கும் பொழுது பெரியார் இயக்கங்கள் அது அவதூறு, அது தவறான தகவல், பொய் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து மாற்று கருத்துல வச்சாங்க. ஆனா அவர்களுக்கே தெரியல பெரியார் சொன்னது. என்னால எடுத்து காட்ட முடியும் பெரியார் பேசிய எந்த ஆவணத்துல இருந்து அதை நம்ம எடுத்தது தொகுதி எல்லாத்துல இருந்து நம்ம எடுத்து பேச முடியும். ஆனா இவர்களுக்கே பெரியாரை முழுமையாக தெரியாம இருக்கு. அப்போ சரி எல்லாத்தையும் விட்டுருவோம். பெரியார முழுமையா தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா உனக்கு அறிவு இருக்குல்ல, பகுத்தறிவு இருக்குல்ல. இப்ப பெரியார் சொன்ன இந்த விஷயத்த நம்ம ஒரு விவாதமா முன் வச்சு பார்த்தாக்கா மக்களுக்கு மத்தியில பெரியார் எப்படி அது ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா, ஒரு மோசமான ஒரு தகவலைத்தான் முன்னிறுத்தப்படும். ஏன்னா உலகம் முழுவதுமே பல ஃபெமினிஸ்டுகள் உருவாகி இருக்காங்க. பல லெனின் அல்லது மாவோவோ யாரும் பேசாத ஒரு விஷயத்த வந்து பெரியார் பேசுறாரு. ஏன்னா ஆணாதிக்க சமூகமா இருக்கிற சமூகத்துல மீண்டும் பெண்களை தங்களை தாங்களே வந்து பலியாக்கி கொள்வதற்கு இந்த ஆண்களுக்கு ஒரு போதையூட்டக்கூடிய ஒரு பெண்ணினமாகவே தொடர்ந்து பெண்கள் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம் இல்லையா? இது அறிவு சார்ந்த கேள்வி. இது ஒரு அறிவு தளத்தை நோக்கி நகர்த்த முடியும். இது மாதிரிலாம் விவாதம் வரும், நம்ம அமைதியா இருப்போம்னு சொல்லிட்டுதான் எந்த பெரியார் மீதான எந்த விமர்சனம் வச்சாலும் அது இந்த இடத்துல வந்து பெரியார் இதை பேசலன்னு உறுதியா நம்ம பேசலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து பெரியார் வந்து அக்கா தங்கச்சி கூட உறவு வச்சுக்க சொன்னாருன்னு சொன்னது வந்து பொய், தவறான தகவல். அப்ப அது பேசும் பொழுது பெரியார் சொல்லி கோபம் வருது, இயல்பான விஷயம். ஆனா அதே கோபம் பெரியார் இந்த விஷயம் செய்யும் பொழுது இதுல இப்படி பேசியிருக்காரு போது அது மறுபரிசீலனைக்கு செய்ய உட்படுத்தி கொள்ள பெரியாரிஸ்டுகள் தயாரா இல்லை. அதுக்கு மாறாக அதை ஊக்குவிப்பதும் அந்த வேலைகளை தாங்களே செய்வதும் அதுக்கு திருமணம் கடந்த உறவு அந்த மாதிரிலாம் சிஸ்டம்குள்ள பேர் வச்சு அது இயக்க சீரழி நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சமரசமும் இல்லாம எல்லா காலகட்டத்திலும் மிக சமீப காலமா பாத்தீங்கன்னாக்கா ஆணவ படுகொலையின் பொழுதும் கடுமையான விமர்சனத்தை முன்னிறுத்தல, திமுகவுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுக்கல. அப்ப கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதை செய்து சிபிஐஎம் எல்லாம் வந்து போராட்டத்தை முன்னெடுக்குது, திமுகவை விமர்சனத்துக்கு உட்படுத்துது. ஆனா பெரியார் இயக்கங்கள் செய்யல. அப்ப நீங்க சரியா இயங்காத ஒரு காலத்துல இருக்கும் பொழுது மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க தான். இப்படியே நீங்க பயணிச்சுட்டு இருந்தாக்கா இந்த அரசியல் களத்துல ஒரு காலகட்டத்துல பெரியார் காணாம போயிடுவாரு. பெரியார் இயக்கமே இல்லாம போவோம். பெரியார் இயக்கமே இல்லைன்னாக்கா திமுகவுமே இல்லாம போயிடும். அடுத்ததான் பெரியார் படத்திறப்பு விழா அப்படின்றத தாண்டி முதல்ல இவர் போகும்பொழுது முதலீடுகளை ஈர்க்க போறேன், அதுவும் வெளிநாட்டு முதலீடுகளை தமிழகத்திற்கு அதிக அளவுல ஈர்க்க போறேன் அப்படின்றதுக்காக தான் போனாரு. ஆனா இப்போ அங்க போய் பெரியார் படத்திறப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அப்போ அவர் வெளிநாட்டுக்கு போன அந்த நோக்கமே கேள்விக்குறியாகுது இல்ல மேம்? இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்ச அடிப்படையில் நான் சொல்றேன். ஒரு வெளிநாட்டு முதலீடு செய்யணும்னாக்கா அதுக்கான திட்டங்கள் வரைவுகள் ஒரு அரசு எப்படி இருக்குதோ அது என்ன திட்டத்தை செயல்படுத்திருக்கோ அதை வந்து பகிரங்கப்படுத்துவது பிரான்ஸ்ல இருக்கிற அரசோட இயல்பு. அதை வெளிப்படுத்தும். இந்த வெளிநாடு முதலீடுகள் மூலியமாக நம் நாட்டுக்கு உள்நாட்டுக்கான வரவு செலவு திட்டங்கள் லாப நோக்கங்கள் எல்லாத்தையும் வந்து அரசு வெளியிடும். அந்த மாதிரி எந்த வரைவு திட்டங்களையும் இது வரைக்கும் தமிழக அரசு வெளியிட்டதில்லை. இதுக்கு முன்பு எனக்கு தெரிந்து 3-4 முறை மு.க. ஸ்டாலின் வந்து வெளிநாடுக்கு இதே மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன முதலீடை கொண்டு வந்தார்? எதுவுமே இல்லை. ரெண்டாவது உணர்வு ஒரு விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து யூரோப்ல எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல நடக்குது. கல்வி நிறுவனங்கள் அனைத்துமே வந்து ஆக்கிரமிச்சிருப்பவங்க வந்து அரசியல்வாதிகள். அதே மாதிரி மருத்துவத்தையும் அவர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க.
இது இப்ப வந்து போதை ஊட்டக்கூடிய டாஸ்மாக் சாராய சம்பந்தப்பட்டது எல்லாத்தையுமே வந்து இவர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இது மூலியமாக அவர்கள் பெரும் முதலாளியாக மாறுறாங்க. அப்ப இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் வந்து செய்து, திமுகவும் செய்து. இந்த திராவிட கட்சிகள் இதைதான் செய்து. இவங்க மட்டும் செய்யல, இந்தியா முழுவதும் இருக்கிற கட்சிகளும் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் வந்து பிரான்ஸ்ல சாத்தியம் கிடையாது. இது பிரான்ஸ்ல நடக்கிறது வந்து சோசலிசம். சோசலிசம் என்பது வந்து இடதுசாரிய கருத்தியல் கொண்ட அடிப்படையில் இருந்த தத்துவ அரசியல். இப்ப காங்கிரஸ்லாம் வந்து அது இடதுசாரியம் கிடையாது, வலதுசாரியம் கிடையாது, ரெண்டும் கட்டாளமா மக்கள் கிட்ட வந்து மக்களுக்கான அரசியல் செய்யறோம்னு சொல்லிட்டு இந்தியாவுல இன்னும் அந்த அரசியல் சிஸ்டமே வந்து சோசலிச அரசியல் சிஸ்டமே ஊடுருவாம இருக்கிற ஒரு இடத்துல இந்த திராவிட கட்சிகள் அல்லது தெலுங்கானாவில் இருக்கிற கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் மக்களை வைத்துக்கொண்டு அரசியல்வாதிகள் அரசியல்படுத்துவது, தங்கள் வியாபாரத்தை எப்படி தங்களுடைய குடும்பத்தின் மூலியமாக கொடுத்துட்டு அல்லது கருப்பு பணங்களை எப்படி வெள்ளை பணமாக மாற்றுவது, இதையெல்லாம் வந்து எப்படி இப்ப இந்த சமகாலத்துல செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த இப்ப இந்தியாவுக்குள்ள இருந்து இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மு க ஸ்டாலினுடைய குடும்பங்கள் கிட்ட இருக்கிற பணம் எங்க இருந்து வருது, அவங்களுடைய நிறுவனங்கள் என்ன அப்படின்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஆனா வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டு ஒரு நிறுவனமாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து திரும்பவும் அந்த நிறுவனம் மூலியமாக வேற சில வேலைகள் நடக்கும். ஆனா இதோடைய பின்னணியில இருக்கிற அந்த வெளிநாட்டு வந்து நிறுவனம் பார்த்தா அது அதாவது அந்த நாட்டு நிறுவனக்கா வெள்ளையர்கள் அப்படி எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு நிறுவனம் இவங்க பேர்ல வந்து ஒரு பினாமி பேர்ல வச்சுக்கிட்டு இங்க ஒரு கம்பெனியை உருவாக்கிட்டு இங்க இருந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்து அங்க தமிழ்நாட்டுல முதலீடு செய்வதாக சில விஷயங்கள் செய்யலாம். ஆனா இதுக்கு மேலே வந்து இவர்கள் தமிழ்நாட்டுல வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு முதலீடு செஞ்சு ஒரு விஷயம் தமிழக மக்களுக்கு கொடுக்குறாங்கனாக்கா ஒண்ணு வெளிநாட்டு சாராயத்தை தான் எட்டுன்னு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் வந்து போற போக்குல பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இவர்கள் இரண்டாவது இன்னொரு நோக்கத்தோட தான் வந்து அதுல ஒரு பயங்கரமான உள்ள அரசியல் இருக்கிறத நான் பாக்குறேன். மு க ஸ்டாலின் வருவதற்கு 25-20 நாள் முன்பே அவருடைய மருமகன் லண்டனுக்கு வந்திருக்காரு. இங்க வேற சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது இந்திய கவர்மெண்ட் இன்னும் தீவிர கண்காணிப்புக்குள்ள எடுத்துட்டு வந்து ஒரு பெரும் ஊழல் நடந்து அதுல சிக்கினாக்கா எல்லா விஷயமும் வெளியே வர வாய்ப்பு உண்டு. அது வரைக்கும் இந்த மாதிரி குல்மால் வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கும். அது எல்லா கட்சிகளும் செய்து, ஆந்திராவும் செய்து, தமிழ்நாட்டுல வந்து இது அதிகமா நடக்குது. இந்த குடும்ப அரசியலுக்குள்ள வந்தா இதையெல்லாம் நடக்கும்ன்றது வந்து தெரிஞ்சது. இது இந்தியா மாதிரி அரசியல் மூன்றாம் தர அரசியல் செய்கிற நாடுகள்ல ரொம்ப இயல்பா நடக்கும். பிரான்ஸ்ல அப்படி நடக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த மாதிரி சில நோக்கங்களுக்கு தான் லண்டனுக்கு வராங்க. லண்டனுக்கு வரத்துக்கு அவருக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. தான் லண்டனுக்கு வர்றத வந்து எப்படி ஏதோ தங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு நபர்கள் மூலியமாகத்தான் இந்த இடத்துல வந்து நிகழ்வு நடத்தணும்னு சொல்லி வாடகைக்கு எடுத்து இலவசமாக 2 நாளுக்கு உணவு கொடுத்து அந்த ஒரு பேரளவுல அந்த நிகழ்வு எப்படி நடக்குது பாருங்க. ஒரு சாதாரண ஒரு சிறிய மேசை, அதுல பெரியார் படத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து திறப்பு விழான்னு சொல்றாங்க. அந்த நிகழ்வு நடந்தோடனே இந்நேரம் அந்த பெரியார் படத்தை தூக்கிட்டு சாவியை பூட்டிட்டு கொடுத்துட்டு கல்வி நிறுவனத்தை கொடுத்துட்டு போகணும். இதுக்கு போய் இவ்வளவு வேலையா, இவ்வளவு மிகைப்படுத்தமான பேச்சுகளா? 5 செப்டம்பர் மாதம் என்ன நடந்ததுனாக்கா, முதல் முறையாக மு க ஸ்டாலின் லண்டன்ல இருந்துட்டு தன்னை பெரியாரின் பேரன் சொல்லி பகிரங்கமா சொல்றாரு. இது அதை சொல்றதுக்கான காரணம் என்ன? 2 விஷயம். பெரியாரின் பேரன்னாக்கா நீங்க பெரியாருடைய கொள்கைகளை தீவிரமா இருக்கியா? அப்படி நீ பெரியாருடைய கொள்கைகளை தீவிரமாக இருக்கிற ஒரு நபராக இருந்தா நீங்க தமிழ்நாட்டுல இந்நேரம் ஆணவ படுகொலைக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீ நிறைவேற்றிருக்கணும். பெரியாருடைய மண்ணுன்னு சொல்ற இந்த இடத்துல அந்த சட்டம் நிறைவேற்றப்படல. ஆனா ராஜஸ்தான் பெரியார் மண்ணு கிடையாது. ஆனா அங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இதை நாம இந்த நேரத்துல செஞ்சாக்கா நம்ம பெரிய சாதி அரசியல்ல பெரிய ஓட்டு எண்ணிக்கையில வந்து நம்ம சரிவை சந்திக்க நேரிடும் சொல்லி அதை செய்ய மு க ஸ்டாலின் தயங்குறாரு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஒரு பெரியார் பேரனா இருக்க முடியும்? உங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 6/9 இன்று ஒரு நிகழ்வுல கல்வி நிறுவனத்துல கலந்திருக்காரு. இந்திய வம்சாவளி மாணவர்கள் கேட்ட கேள்வியில தனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கேள்வி என்னன்னா, திராவிட மாடல் குறித்து கேள்வியை முன்னிறுத்தப்பட்டது அப்படின்றாரு. அப்ப வலிந்து இவர்கள் திராவிட மாடல், பெரியார் இத 3த்தையும் வச்சுட்டு வரும் காலங்கள்ல இனியும் அரசியல் பண்ணலாம்னு நினைச்சாக்கா இனி அது சாத்தியப்படாது. அப்போ உலகமயமாதல் பெரியார்னு தொடர்ந்து தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு வந்து உலகமயமாக்க முடியாது.
பெரியாரை இந்திய அளவுல வேணாலும் தமிழ்நாடு இந்திய அளவுல மட்டும்தான் நம்ம நிறுத்த முடியும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா, பெரியார் கிட்ட வந்து வர்க்க அரசியல் குறித்த பொருள் முதல்வாதம் குறித்த புரிதல்லாம் கிடையாது. அது குறித்து எங்குமே எப்பொழுதுமே பேசியது கிடையாது. பெரியாரையும் அம்பேத்கரையும் சாதியம், பார்ப்பனிய எதிர்ப்பு இந்த எல்லையில மட்டும்தான் நம்ம நிறுத்தி பேச முடியும். இந்த பார்ப்பனியமும் சாதியமும் இந்தியாவுல மட்டும்தான் இருக்கு. அதால இந்த 2 தலைவர்களும் உலகமயமாக்க முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி மிகைப்படுத்த வார்த்தைகள், ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பான்மை மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் முன்னிறுத்தும் பொழுது ஒரு பிரமிப்பான ஒரு இதை வந்து கொடுக்க முற்படுறாங்க. அது சமூக ஊடகத்துல, அதுவும் இன்றைய தலைமுறையெல்லாம் இதெல்லாம் எந்த அளவுக்கு இவர்களுடைய முன்னெடுக்கிற நடவடிக்கை எல்லாம் கேலிக்கூத்தாக மாறிக்கொண்டு இருக்குதுன்றத இவர்களே உணரும் பொழுது அதை அவங்களே நிறுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி மேம். ஓகே, நன்றி, வணக்கம்.